பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அற்புத பெருவிழாக்களில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். அற்புதங்களின் மூலம் குருடர்கள் பார்க்கிறார்களா? செவிடர்கள் கேட்கின்றார்களா? ஊனமுற்றோர் நடக்கின்றார்களா? இறந்து போனவர்கள் உயிரோடு எழுகின்றார்களா? இவை அனைத்தும் உண்மைதானா? மனிதர்களால் அற்புதம் செய்ய இயலுமா என்பதை விளக்கும் ஓர் புலனாய்வு ரிப்போர்ட். அப்போ இந்த ரீகன் என்ற சகோதரர் கூட்டிட்டு போனாரே, அந்த கூட்டிட்டு போனவர் உண்மையிலேயே நம்பி இருந்திருக்கிறாருங்க. அந்த ரீகன் என்ற சகோதரருக்கு உண்மை விளங்கிருச்சு, இது எல்லாமே செட்டப், இது எல்லாம் டம்மி பீஸுகள். இன்னும் சொல்ல போனா சகோதரர்களே, அந்த இதுலயே நீங்க பார்க்கலாம். அற்புத பெருவிழா நிகழ்ச்சியிலேயே ஒரு நபரை குருடர் என்று அறிமுகப்படுத்துகின்றாரு. குருடன் என்ற ஆள் நல்லா பாக்குறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆளு அப்படியே போறாரு. போய் அந்த பையன் என்ன பண்றான், எனக்கு கண்ணே தெரியல, நல்லா பாக்குறான், நல்லா பாக்குறது தெரியுது, எனக்கு கண்ணே தெரிய மாட்டேனுது அப்படின்னு போய் சொல்றான் கண்ணாடியை கலட்டிட்டு. ரெண்டு கண்ணு தெரியாதா? இந்த அயோக்கியர்கள் கூட்டம் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்றது என்பதற்கு ஆதாரமாக இன்னொரு நிகழ்வை இப்பொழுது நீங்கள் காணுங்கள். சட்டம் போட்ட சட்டையை அணிந்து கொண்டு கண்ணாடியை போட்டுக்கொண்டு அப்பாவியை போல உட்கார்ந்திருக்கும் இந்த நபரை நீங்கள் நன்றாக உற்று கவனியுங்கள். இரண்டு கண்களையும் வைத்து குறுகுறு என்று பார்த்து கொண்டு போதாக்குறைக்கு கண்ணாடியையும் அணிந்து கொண்டு உற்று நோக்கக்கூடிய இந்த நபர் இன்னும் சற்று நேரத்தில் தான் ஒரு குருடர் என்று சொல்லிக்கொண்டு அற்புத பெருவிழா மேடையில் ஏறுவதை நீங்கள் காணலாம். சகோதரர்களே, மேடை ஓரத்தில் நின்று கொண்டு நன்றாக உற்று நோக்கும் இந்த நபர்தான் இன்னும் சற்று நேரத்தில் குருடர் என்று அறிமுகமாக போகிறார். தற்போது கண்ணாடியை அணிந்து கொள்கின்றார், தன்னை குருடர் என்று அறிமுகப்படுத்துவதற்காக செல்கின்றார். ரெண்டு கண்ணு தெரியாதா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கண்ணில் ஒரு அற்புதம் வரேன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல வேலையா. ஆன்மீக போதை உள்ள நுழைஞ்சதுல இவர்கள் எந்த அளவுக்கு மதிமயங்கி இருக்கின்றார்கள், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதார சகோதரர்களே. என்ன செய்யறாரு இந்த ஆபிரகாம் சார்லஸ், ரெண்டு கையும் தூக்குன்னு சொல்லி குருடருக்கு கண்ணு தெரியுமா? தெரியாதுல. அப்ப என்ன செய்யணும், ரெண்டு கையையும் நீ தூக்கு அப்படின்னு சொன்னாதான் அவர் காது கேட்டுதான் கையை தூக்குவாருங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, ஆபிரகாம் சார்லஸ் இப்படின்னு செய்ய சொல்றாரு. இந்த குருடனா நிக்கிறாருல, இந்த குருடரு மேடையில ஏறின அந்த பையன், அவர் அவர் கையை தூக்குறத பார்த்துட்டு அப்படியே கையை தூக்குறாரு. இப்ப நல்லா உற்று நோக்குங்க சகோதரர்களே, குருடரிடத்துல இரண்டு கைகளையும் தூக்க சொல்லி வாயால சொல்லாமல் சைகையால் செய்கின்றார். ஆபிரகாம் சார்லஸ் சைகையால் இரண்டு கைகளையும் உயர்த்த சொல்வதை, குருடாக நடிக்கக்கூடிய இந்த நபர் இரண்டு கைகளையும் உயர்த்தக்கூடியதை நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள். குருடர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நபருக்கு அழகாக கண் தெரிவதை இப்பொழுது நாமே காண்கின்றோம். இரண்டு கைகளையும் மறுபடியும் உயர்த்த சொல்லி சைகை காட்டுகின்றார். அவர் சைகை காட்டுவதை பார்த்து இந்த குருடராக நடிக்கக்கூடிய நபர் கைகளை தூக்குவதை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதன் மூலம் இவர்களுடைய அயோக்கியத்தனங்களும் அட்டூழியங்களும் அம்பலத்திற்கு வந்துவிட்டன. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நல்லா கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுதுன்றது நமக்கு நல்லா தெரியுது. நல்லா கையை தூக்க சொல்லி இப்படி கையை இப்படி காட்டுறாரு, அப்ப அப்படியே தூக்குறாரு. அதை பார்த்து விட்டும் கூட இவர்களுக்கு விளங்க மாட்டேனுது. அப்படின்னா எவ்வளவு செட்டிங் அவ்வளவு பக்காவா தெரிகின்றது. அப்படி பக்காவாக தெரிந்திருந்தாலும் இவர்கள் திருந்துற மாதிரி இல்ல. அப்ப நம்ம விளங்கிக்கிட்டோம். அப்பனா இவர்கள் எந்த மாதிரி அற்புதம் பண்றாங்கன்னா, நல்லா பேசக்கூடிய ஒரு ஆளு அவர் ஒரு செட்டிங்காக மேடையில ஏறி நான் ஊமை,
எனக்கு பேசவே வராது, என்னுடைய வாயை பாருங்க, என்னால பேச முடியல அப்படின்னு சொன்னா கூட அல்லேலூயா இது உண்மைதான் அல்லேலூயா என்று சொல்லி இவர்கள் சொன்னாலும் சொல்வார்களோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு மதிமயங்கி இவர்கள் அற்புதங்களை செய்கின்றோம் என்ற பெயரில் மக்களை ஏய்த்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்படி ஆன்மீகத்தின் பேரால மக்களை ஏமாத்துறீங்க? ஏன் இப்படி மக்களை மடையர்களை ஆக்குகின்றீர்கள்? அப்போ நாம நம்முடைய சகோதரர்கள் இந்த மாதிரி போய் மேல ஏத்தி விட்டு ஒரு ஊமை பேச முடியல, அவருக்கு பேச்சு வரல என்றவனையும் பெரிய கேவலமாகி போய் அந்த இடத்துல அந்த பாதிரியாருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்கள் போனை போட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நிலைமையை பாக்குறோம். அப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவனையும் போலீஸ் வந்துருச்சு ஸ்பாட்டுக்கு. போலீஸ் வந்தா நம்ம மேல அவதூறுகள், நம்மளுடைய சகோதரர்களுடைய பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு நோட்டீஸ பாத்துட்டாங்க. இந்த நோட்டீஸ கொடுத்துக்கிட்டு திரிறாங்க, இவங்களை தூக்கி உள்ள வைங்க, பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க என்று சொல்ல அந்த போலீஸ் என்ன செய்யறாங்க, இங்க வாங்க என்ன நோட்டீஸ் கொடுங்க பாப்போம் என்று சொல்லி நோட்டீஸ கேட்க நம்முடைய சகோதரர் நோட்டீஸ கொடுக்கறாங்க. நோட்டீஸ வாங்கி பார்த்தா கர்த்தரின் அறிவுரைகள் சும்மா ஒன்னு பாக்கெட்ல வச்சிருந்ததுதான். அதை பல ஆயிரக்கணக்கான நோட்டீஸுகளை இவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று நம்ம மேல அவதூறு. அப்போ அந்த நோட்டீஸ வாங்கி போலீசார் பாக்குறாங்க. பார்த்துட்டு கீழே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டிஎன்டிஜமா நீங்க போலீசார் கேட்கிறாங்க. ஆமா சார் நாங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத்னா நீங்க உடனே கிளம்புங்க போங்க என்று சொல்லி நம்முடைய சகோதரர்களை பத்திரமா அனுப்பி வைத்து விட்டார்கள். அப்ப நம்முடைய சகோதரர்கள் வெளியே அந்த ரீகனுக்கு போன் அடிக்கிறாங்க. என்னங்க ரீகன் நீங்க வரலையா என்று கேட்டால் அந்த ரீகன் அப்பதான் சொல்றாரு, இந்த மாதிரி என்னைய தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல நான் உட்கார்ந்துருக்கேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை. அப்போ அற்புதம் எங்க நடந்திருக்கு? ரீகனை தூக்கி உள்ள வைக்கிறதுதான் அற்புதம் நடந்திருக்கே ஒழிய ஒரு ஊமை பேசவில்லை. போலீசாரால் கைது செய்யப்பட்ட அந்த ரீகன் என்ற சகோதரர் உண்மை விளங்கி கொண்டார். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு அவர் இஸ்லாத்தை பத்தி ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து அவருக்கு தொடர்பு கொண்டால் அவருடைய அண்ணன் போன் எடுக்கிறாராம். போன் எடுத்து இனிமே இந்த மாதிரியா இவரிடத்துல பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க, இனிமே இவர் உங்களிடத்துல பேச மாட்டாரு என்று சொல்லி அவருடைய தொடர்பை முற்றிலுமாக துண்டித்து அவரை கண்ணிலே காட்ட முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். பாருங்க எந்த அளவுக்கு தங்களுடைய மார்க்கத்தில் பற்றாக பிடிப்பாக மூளைக்கு மூடி போட்டு இருக்கின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. அப்ப என்னன்னா ஏன் இப்படி மக்களை மடையர்கள் ஆக்கணும், ஏன் இப்படி மதத்துக்கு ஆள் பிடிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? கிறிஸ்தவ சகோதரர்கள் இதை யோசனை பண்ணி பாருங்க. இதை பல பேர் உண்மைன்னு நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மாதிரி குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி செத்தவங்க எல்லாம் உயிரோட வர்றாங்க நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி உண்மையா இருக்குமே ஆனால் எதுக்கு இவர்கள் ஆஸ்பத்திரி நடத்துறாங்க? இதே கிறிஸ்தவர்கள் தான் மிஷினரிகள் அதிகமா வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு மிஷினரிகள் அனைத்தும் இவர்கள் தான் நடத்தி காசு சம்பாதிக்கின்றார்கள். அப்படின்னா ஒரு பக்கம் இவர்களே மருத்துவமனை நடத்துவாங்களா, இன்னொரு பக்கம் ஃபூஃபூன்னு ஊதி விட்டா காது சரியா போயிடும், ஃபூஃபூன்னு ஊதி விட்டா கண்ணு குருடனுக்கு கண்ணு கிடைச்சிரும், இப்படின்னு தலையில கைய வச்சு எடுத்துட்டா செத்து போனாலும் உயிர் பெற்று எழுந்துருவாரு. அப்படின்னா அப்ப எதுக்கு இத்தனை ஆஸ்பத்திரி? யோசனை பண்ணணுமா இல்லையா? அப்ப அவர்களுடைய செயல்பாடுகளை சொல்கின்றது அது பொய். இப்படிதான் ஒரு அற்புத பெருவிழா நடத்தி கொண்டிருந்தவர் தான் யாரு? நம்மளுடைய தினகரன். அவர் பல அற்புத பெருவிழா பண்ணாரு. பல பேரை இதே மாதிரி குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறான்னு சொன்னாரு. அவர் வண்டியில போகும்பொழுது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவரை தூக்கி கொண்டு போய் அப்போலால தானே சேர்த்தாங்க, அற்புத பெருவிழாக தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப யோசனை பண்ணணுமா இல்லையா? தற்போது பல்வேறு அற்புதங்களை செய்து வருவதாக சொல்லிக் கொள்ளும் பால் தினகரன் அவர்கள் தன்னுடைய தந்தை டிஜிஎஸ் தினகரன் இறந்தபோது கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். எவ்வளவோ அற்புதம் செய்த இந்த நபரால் தன்னுடைய தந்தையை உயிர் கொடுத்து எழுப்ப முடியவில்லை. டிஜிஎஸ் தினகரன் என்ற இந்த நபர் பல லட்சக்கணக்கான மக்களை கூட்டி அற்புதம் நடத்துகின்றேன் என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு விதமான அற்புதங்களை செய்ததாக சொல்லிக் கொண்டவர். அவருடைய மகன் பால் தினகரன் தற்போதும் பல்வேறு விதமான அற்புதங்களை நிகழ்த்தி வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படி உலகத்துக்கெல்லாம் அற்புதம் செய்த டிஜிஎஸ் தினகரன் என்ற இந்த நபர் அவரே மரணித்து விட்டார். எவ்வளவோ நபர்களை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்த இவர்களால் தங்களை தாங்களே உயிரோடு எழுப்பிக் கொள்ள முடியவில்லையே, சிந்திக்க மாட்டார்களா?
டிஜிஎஸ் தினகரனுடைய மகனாக இருக்கக்கூடிய பால் தினகரன் தன்னுடைய தந்தை மரணித்த போது தன்னுடைய தந்தையை மறுபடியும் உயிரோடு எழுப்ப சக்தி பெற்றிருந்தாரா? இதிலிருந்து இதுவெல்லாம் பித்தலாட்டம் என்பது உங்களுக்கு விளங்கவில்லையா? கிறிஸ்தவ சகோதரர்கள் சிந்திக்க மாட்டார்களா? சிந்திப்பீர். அதே மாதிரி போப்பாண்டவர் எல்லாருக்கும் ஆசி வழங்குறாருன்னு சொல்றீங்க. எல்லாருக்கும் ஆசி வழங்கக்கூடிய போப்பு இப்படி இருக்கிறதா பாத்திருக்கீங்க, எப்படி ஸ்டில் பாத்திருப்பீங்க. அவரே கையில கட்டு போட்டு இப்படி இருக்கிற ஸ்டில் பாத்தீங்களா? என்ன காரணம்? வெளியூர் போகும் பொழுது வலிக்கு விழுந்துட்டாரு, கையில அடிபட்டு கை உடைஞ்சு போச்சு. கை உடைஞ்சு போனதுல கையில கட்டு போட்டுக்கிட்டு ஸ்டில் கொடுக்கிறாரு. அப்ப அவர் அவருடைய 2 கையை வச்சுதானே எல்லாருக்கும் ஆசி கொடுத்தாரு, ஆசி வழங்கினாரு. அப்படி எல்லாருக்கும் ஆசி வழங்கினார்னா அவருடைய கையாலே அவருடைய உடஞ்ச கைக்கு ஆசி வழங்க முடியலையேங்க. அப்ப இது என்ன அற்புதம்? யோசனை பண்ணணுமா இல்லையா? இப்ப போப் 2ஆம் ஜான் பால் முன்னாடி இருந்தாரா இல்லையா? அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்க போறதா இப்ப கூட போன மாசம் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. டிசம்பர் மாதம் புனிதர் பட்டம் கொடுக்க போறாங்களாம். அவர் என்ன அற்புதம் பண்ணாரு? ஒரு அற்புதம் பண்ணாருன்னா புனிதர் பட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அற்புதம்னா, ஒரு பக்கவாதம் ஏற்பட்ட ஒரு பெண்மணிக்கு அவருடைய பேர் அந்த பெண்மணி பென்சில்ல எழுதி அழிச்சாங்களாம். அதனால அவர்களுக்கு அந்த பக்கவாதம் சரியா போச்சாம். அதனால இது ஒரு பெரிய அற்புதம்னு சொல்லி புனிதர் பட்டத்தை போப் ஜான் பால் கொடுக்க போறோம்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். ஆனா அந்த போப் 2ஆம் ஜான் பால் என்ன பண்ணாரு? அவருக்கு மூட்டு வலி ஏற்பட்டு அவர் மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணாரு. அப்ப அவருடைய மூட்டுக்கே அவர் அற்புதம் செய்ய வைக்க முடியலையே. அப்ப இது எப்படி மற்ற மக்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார்? யோசனை பண்ண வேணாமா? சிந்திக்க மாட்டார்களா? அவர்கள் இப்படியே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்களே. ஆனால் பைபிள்லயே இந்த மாதிரியாக அற்புதங்களை செய்வார்கள் என்று இயேசு சொல்வதாக பைபிள்ல ஒரு வசனம் வருகின்றதுங்க. அதாவது பைபிள்ல நீங்க புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மார்க் அதிகாரம் 16ல 17 மற்றும் 18 வசனங்கள் நீங்கள் படித்தீர்களேயானால் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாது, பாம்புகளை கையில் பிடிப்பார்கள், அவர்கள் யார் தொடுகின்றார்களோ அவர்கள் சொஸ்தமடைவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு சொல்வதாக பைபிள்ல ஒரு வசனம் இருக்கின்றது. இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் பாத்தீங்களா விசுவாசிகளால் நடக்கிற அடையாளம் என்ன? பிசாசை துரத்தணும், நவமான பாஷை பேசணும், பாம்புகளை கையில எடுக்கணும், விஷத்தை குடிச்சாலும் நாங்க சாவ மாட்டோம், நாங்க எப்படின்னு கையில அப்படி தொட்டு வைப்போம், உடனே சொஸ்தமாயிரும். இதெல்லாம் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கின்றது. அப்படி பைபிள் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை உண்மைப்படுத்துவதாக சொல்லிக் கொண்டுதான் இவங்க என்ன செய்யறாங்க? நாங்க குருடரை பார்க்க வைக்கிறோம், செவிடரை கேட்க வைக்கிறோம், முடத்தை எல்லாம் நம்ம குணமாக்குறோம், செத்து போன ஆளுகள் எல்லாம் உயிர்ப்பித்து எடுக்க வைக்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏய்க்கிறத பாக்குறோம். இவர்கள் சரியான ஆட்களாக இருந்தா என்ன பண்ணணும்? விஷத்தை குடிச்சு நாங்க சாவாம இருக்கிறோம்னு காட்ட முடியுமா? இதுல நீங்க வரிசை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசாசுகளை விரட்டுறதா சொல்லி அதுவும் செட்டிங் தான். சில பிசாசுகளை விரட்டுறதா காமிப்பாங்க, கடந்து கத்திக்கொண்டு நீ வெளியேறு வெளியேறு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பிடிச்சு தள்ளினோடனே உடனே கீழே விழுந்து உடனே பிசாசு சரியா போயிடும். அது செட்டிங், நல்லா தெரிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து என்ன? நவமான பாஷை பேசுறது, தாஸ் பூஸ் தீஸ் தாஸ்ன்னு கடந்து கத்துறது. கேட்டா நவமான பாஷை எவனுக்கும் முடியாது, அதுதான் நவமான பாஷை. அப்படி பேசி விடுவது, இது 2வது. 3வது என்ன? அப்படி கையால தொட்டா உடனே சரியாயிரும். இயேசு சொன்ன அற்புதத்தை அப்படி உண்மைப்படுத்துற மாதிரி செட்டிங் பண்றது. இதுல இன்னொன்னு என்னன்னா, சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடிச்சா சாவ மாட்டாங்கன்னு இருக்கா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? விஷத்தை நாங்க கொண்டு குடுக்கிறோம், குடிக்கணுமா இல்லையா? அது நடக்குமா? இங்க கிடையாது, செட்டிங்ல இல்ல. விவாதங்கள்ல நாம தவி ஜமாத் சார்பாக கிறிஸ்தவர்களோட நடத்தின விவாதத்துல விஷத்தை குடிக்க தயாரா என்று சவால் விட்டோம். குடிச்சாங்களா? என்ன நடந்துச்சு? தவி ஜமாத் அனைத்து தரப்பு கிறிஸ்தவ தரப்பு இடத்திலும் விவாதம் செய்திருக்கின்றது. பெந்தகோஸ்தே இடத்துல விவாதம் செய்திருக்கின்றோம், ரோமன் கத்தோலிக்க பிரிவினத்தில் விவாதம் செய்திருக்கின்றோம், யெகோவா விட்னஸ் இடத்துல விவாதம் செய்திருக்கின்றோம், பிராட்டஸ்டன்ட் இடத்துல விவாதம் செய்திருக்கின்றோம். இவ்வளவு தரப்புலையும் நாம விவாதம் பண்ணிருக்கிறோம். எந்த ஒரு தரப்பாவது எங்களுக்கு தான் விசுவாசம் அதிகமா இருக்கு, நான் பாருங்க இந்த விஷத்தை குடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி குடிச்சாங்களா? சரி, ஜெர்ரி தாமஸ் என்றவர் வந்தாரே சான் தரப்பு, அவரிடத்துல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? நீங்களே பாருங்க. அந்த விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அது பேசிட்டு இருக்கிறாங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், பாம்பு பிடிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, விஷத்தை குடித்தாலும் சாவ மாட்டார்கள்
வியாதியஸ்தர் கையை வைப்பார்கள் அவர்கள் சுத்தமாவார்கள் இருக்கிறது. இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன். ஒண்ணு வேணாம், விவாதத்தை முடிச்சேருவோம். பைபிள் இறைவன் இப்படி நிரூபிக்கணும். இந்த பாருங்க, பைபிள்ல சொல்லி இருக்கிறது, இதோ செய்து காட்டி விட்டோம். ஓபன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறங்க. நீங்க குடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்க பைபிள் இறைவன் நிரூபிச்சு ஒரு ஆதாரம் கூட காட்டல. இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமா வச்சிருக்கிறோம். என்ன காட்டுறோம்? உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம். இது உங்கள யாராவது யாருக்கு கடுகளவு இருக்கிறதோ அதை, அல்லது அனைவருக்கும் இருந்தா ஆளு கொஞ்சம் கூட குடிங்க. ஒரு 25 மில்லி போதும். பாட்டில பூரா குடிக்க வேண்டியது இல்ல. அப்ப ஆளு கொஞ்சம் குடிச்சு என்ன செய்யணும்? பைபிள் இறைவன் ஆதாரம் வேணும்ல. இந்த சொல்லுது பாருங்க பைபிள், இதோ நான் செஞ்சேன் பாருங்க, அதுதான் நிரூபிக்கிற விதம். ஆமா, அந்த பிரிக்கிறாங்க, அந்த கவர் போட்டுக்கிறோங்க, கிளவுஸ் வச்சிருக்கிறோம். அதாவது நான் சொல்ற ரெண்டு தான் கேட்கிறேன். இப்ப ஒருவேளை சர்பத்தை கூட வச்சுட்டு விஷம் சொன்னாலும் சொல்லுவாங்க, அப்படி நினைச்சுட்டு கூட குடிங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. இப்ப தந்திருக்கிறது விஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாங்க சர்பத்தை கொண்டாந்து தந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. சர்பத்தா இருந்தாலும் இருக்குமே ஒரு 50% வாய்ப்பு இருக்கு, நினைச்சாவது குடிக்கலாம்ல. அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க. அது செஞ்சு காட்டுங்க, சாவாம இருந்து காட்டுங்க. பைபிள் சொன்னது இது இறைவேதம் கரெக்டா இருக்குப்பா. இப்படியான ஒரு அற்புதத்தை அப்படி நிலைநாட்டி காட்டி இப்படி நிரூபிக்கணுமே தவிர குரான்ல இருந்து நிரூபிக்க இல்ல, பைபிள் என்னமோ சொல்லி அதை வச்சு நிரூபிக்க இல்ல. அப்ப பைபிள் இறைவேதங்களுக்கு ஒரு ஆதாரமும் நீங்க வைக்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு லேசா நான் எடுத்துறேன் பாயிண்ட். உங்க சைடு சாம் செய்து கோல் போடுறேன், நான் போடுறேன். இப்ப உங்களுக்கு இவ்வளவு அழகா இருக்க நிரூபிக்க இவ்வளவு எளிமையான வழி இருக்க சொல்லி தந்துட்டார என்று நான் உங்களுக்கு பாயிண்ட் தந்துட்ட காரணத்தினால நீங்க இதை நிரூபித்து காட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்க அது இறைவேதம் நிரூபணமாகி விட்டது, கரெக்ட் தான், இந்த குடிச்சிட்டு உசுரோட இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க என்ன செய்யறோம், ஏத்துக்கொள்கிறோம். இது ஒரு பாயிண்ட். ஆனா அதை கடைசியா சொல்லிட்டு போயிடக்கூடாதுல. நல்ல டைம் எடுத்து நல்லா யோசிச்சு ஆலோசனை பண்ணி அதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே வைக்கிறோம். கடைசி அமர்வுல போட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு நல்லா யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லி இதெல்லாம் சோதிச்சு பாக்குறதுக்கு இதை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் செய்யணும்னு பைபிள் ஆதாரம் அதெல்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால ஒரு டிஸ்கஷனுக்கு பிறகு கூட நீங்க என்ன செய்யுங்க, அதை குடிச்சு காட்டுங்க. There is an important test that Janab PJ sir has given. There is ஒரு முக்கியமான ஒரு சோதனையை ஜனாப் பிஜே அவர்கள் நம் முன் வைத்திருக்கிறார். Janab PJ sir has given a bottle of poison. ஜனாப் பிஜே அவர்கள் ஒரு நச்சு பாட்டில் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. And he has asked to drink it. அதை நாம குடிக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். Janab PJ sir, if you have read the Bible properly, ஜனாப் பிஜே அவர்களே, நீங்கள் வேதாகமத்தை சரியாக படித்திருந்தால் this is not a test. இது ஒரு சோதனை அல்ல. This is a gift from the God. இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு பரிசு. And to the Satan, சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், Lord Jesus Christ said, you shall not test the Lord. நீ ஆண்டவர் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது என்று சொன்னார். As I said from the beginning, we stand by what Jesus has said for us. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எதை சொல்லியிருக்காரோ அதன் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். We shall not test the Lord. நான் ஆண்ட தேவனை சோதித்து பார்ப்பதில்லை. In fact, there is no need to test on this point. ஏனென்றால் இதை குறித்து நாம் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. This has been already been proven both in the Old Testament and in the New Testament. இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. Acts chapter 28, a viper bite the hand of the apostle Paul, yet he was saved from that poison. அங்கே அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு சர்ப்பம் விரியன் பாம்பு பவுலை கடித்தது, ஆனால் அவருக்கு ஒன்றும் நடக்கவில்லை. So these things the Lord has promised, the Bible has already shown that this is fulfilled. இந்த வாக்கியங்கள் மூலமா நாம் தெரிந்து கொள்வது என்றால் வேத வசனம் உண்மை என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வோம். So what Lord Jesus Christ said to the Satan, I am going to say it to PJ. இப்போ சாத்தான் இயேசு கிறிஸ்து சாத்தான் இடத்துல சொன்ன காரியத்தை நாம் ஜனாப் பிஜே அவரிடத்துல சொல்ல போகிறோம். You shall not test the Lord. நீங்கள் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது. No, please. விஷம் குடித்தால் விசுவாசிகள் சாக மாட்டார்கள் என்ற பைபிள் வசனத்தை உண்மைப்படுத்தும் விதமாக விஷம் குடியுங்கள் என்று நாம் பகிரங்க சவால் விட்டால் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீராக என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். கர்த்தரை சோதிக்க கூடாது, எனவே விஷம் குடித்து நாங்கள் சாக தயாரில்லை என்று சொல்லி பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓட்டம் எடுத்தது இந்த பாதிரியார் கூட்டம். இதிலிருந்தே இவர்களுடைய அற்புதம் செய்யும் லட்சணங்கள் உங்களுக்கு விளங்கவில்லையா? கிறிஸ்தவ பாதிரியார் ஜெபமணி இடத்திலே 1992ஆம் ஆண்டில் மதுரையில் நடந்த விவாதத்தில் இறந்தவர்களை உயிர்ப்பித்து பைபிளை உண்மைப்படுத்த தயாரா என்று சகோதரர் பிஜே அவர்கள் விட்ட சவாலை ஜெபமணி ஏற்றாரா? ஜெபமணி அற்புதம் செய்தாரா? இன்ஷா அல்லாஹ் நாளை. Allah